எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விக்ரம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அது வந்து கை கொடுக்குறாங்க, அப்படியே பழகணும் வந்து முறைக்கிறாங்க. உங்களும் வந்து கனியும் வந்து முறைக்கிறாங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஆட்டிட்யூட்ல தியானன்ற மாதிரி பார்த்த மீன் பாத்தீங்களா? அப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோ இது இப்போ பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அரோராவுக்கு கள்ள ஓட்டு. நேத்து 2:30 மணி வரைக்கும் அரோராவுக்கு கள்ள ஓட்டு தான் விழுந்தது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆக்சுவலி நேத்து அப்படிதான் நடந்தது. நேத்து உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்க மிஸ் கால் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஓட் பண்றது இல்லாம நம்ம வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு மிஸ் கால் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விக்ரம், சபரி அண்ட் திவ்யா இவங்க 3 பேருடைய ஃபோன் நம்பர்ஸையும் கால் பண்ணி பார்க்கும் பொழுது மிஸ் கால் கொடுக்க முடியல. அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்விட்ச் ஆஃப் இருந்தது. பட் அரோராவுடைய நம்பருக்கு மட்டும் நம்மளால மிஸ் கால் கொடுக்க முடிஞ்சிச்சு. நேத்து மட்டுமே அரோராக்கு எத்தனை கள்ள ஓட்டுகள் விழுந்திருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து விஜய் டிவில அந்த ப்ரொமோஸ் கீழே, அவங்களோட ப்ரொமோஸ் கீழே நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதுலயே வந்து நிறைய மக்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சபரி, விக்ரம் அண்ட் திவ்யாக்கு வந்து மிஸ் கால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஒரு 2:30 மணி வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல. 2:30 மணி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாரோட நம்பர்ஸ்க்கும் கால்ஸ் போக ஆரம்பிச்சது. ஸோ இவங்க நியாயப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்ல இருந்து நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் கால்ஸ் எதுவுமே வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு போல அப்படிங்கிறதுனால அவரோட டெக்னிக்கல் கிளிச்சா இருந்தா அவங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸை வந்து கணக்கே எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்துட்டு அந்த டைம்ல அரோராக்கு விழுந்த ஓட்டுகள்ல பல ஓட்டுகள் வந்து கள்ள ஓட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வேற யாருக்கோ போட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு விழுந்த ஓட்டுகளா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு வந்து அரோராக்கு மட்டும்தான் கால் போதா அப்படின்னு செக் பண்றதுக்காகவே நிறைய பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸோ அப்படியும் நடந்து அரோராக்கு நிறைய ஓட்ஸ் போயிருக்கலாம். இது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேர் இல்லை இல்லையா? என்ன பண்ணுவாங்க எண்டமல் அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த ஓட்ஸ் வந்து கணக்கு எடுத்துட்டு அரோராக்கு டைட்டில் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து லேசா அடிமனசுல இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல தான் ஓகே, வினோத் எடுத்தது வந்து நல்ல முடிவு தான், அவர் யோசிச்சது கரெக்ட் தான், எந்த தருணத்துல என்ன நடக்கும்னு தெரியாது, ஸோ நம்ம இப்போ கிடைக்கிறத எடுத்துட்டு போயிடலான்னு வந்து வினோத் எடுத்த முடிவு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான முடிவு அப்படின்னு தான் தோணுது. அண்ட் அரோராக்கு சாதகமா இவ்வளவு விஷயம் நடக்கும் பொழுது லைட்டா மனசோரத்துல சின்னதா ஒரு டவுட்டும் வருது. ஒருவேளை அரோராவை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸே கூப்பிட்டு வினோத் கிட்ட வந்து பேசுங்க இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்னோட அசம்ஷன். தெரியல, இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது ஒருவேளை நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகமும் வந்து மனசுல எழுது. எபிசோட் 101 பத்தி நம்ம பேசலாம். காலையில எடுத்த உடனே 4 ஃபைனலிஸ்டையும் வந்து உங்க கையில வந்து கப் வந்துருச்சு. ஸோ அப்படி கப்பு வந்துருச்சுன்னா நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த கப்பு வந்த மாதிரி உணர்ந்து அவங்களா ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல வந்துட்டு சபரி, திவ்யா எல்லாருமே வந்துட்டு இதுதான் எனக்கு கிடைக்கிற முதல் அவார்டு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அண்ட் அரோராவும் அதை தான் சொன்னாங்க, விக்ரமும் அதை தான் சொன்னாங்க. ஆனா அரோரா இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈஸியா கிடைச்சிச்சுன்னு சொல்லி டைட்டிலையும் வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் வந்து நம்ம எல்லாரும் மனசுலயும் வரதான் செய்யுது. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்லயும் பார்க்கும்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் அரோராக்கு ஃபேவரா வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அரோரா வந்து யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, உடனே அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் விதமா ஏன் இப்படி பேசுனீங்க, எதுக்கு இப்படி பேசுனீங்கன்னு பேசினவங்களுக்கு கொஸ்டின் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அரோராக்கு சாதகமா எல்லா விஷயமும் நடந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் வந்து வரதான் செய்யுது. வியானாவோட என்ட்ரிக்கு அப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிருந்த விக்ரம் அடுத்து சுபிக்ஷாவும் கனியும் வந்தா என்ன பண்ண போறாங்கன்னு பயந்துட்டே இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே கனியும் சுபிக்ஷாவும் உள்ள வந்துட்டு விக்ரம கண்டுக்கவே இல்லை. அது அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. சும்மா நார்மலா 3வது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி ஹலோ ஹாயின்ட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு சுபிக்ஷா வந்து நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அது அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓரமா போய் உட்காந்து அழாத குறையா ரூம்ல போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு அடுத்து திரும்பவும் வெளியில வந்து உட்கார்ந்தாரு. ரொம்ப அழாத குறையா உட்கார்ந்துருந்தாரு. மனுஷன் பார்க்கவே வந்து பாவமா இருந்தது, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பிராங்கா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்ச மாதிரியே அது எல்லாமே வந்து பிராங்க் தான். இது பத்தாவதுக்கு உள்ள அரோரா வேற கனியை கூப்பிட்டு போயிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, பாவம் அவரு உடஞ்சு போயிடுவாரு, உங்களுக்காக ரொம்ப காத்துட்டு இருந்தாரு அப்படின்னு கனிக்கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ சுபிக்ஷா வந்துட்டு அவர் தனியா வெளியில உட்காந்துருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிரை வந்து அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களே போய் கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது வந்து டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சபரியும் வந்து ஹே பிராங்க் பண்றீங்க, நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், பாவம் விக்ரம் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க, இல்ல நம்ம வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் ஏன் வெளியில போனோம்னா சுபிக்ஷாக்கு விக்ரம் மேல ஏறி உட்காரணுமா. ஸோ அந்த பிளான் படியே வந்துட்டு வெளியில போன உடனே விக்ரமை பார்த்த உடனே சுபிக்ஷா துள்ளி குதிச்சு விக்ரம் மேல ஏறி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. விக்ரம் பாவம் அவ்வளவு நேரம் தேக்கி வச்சிருந்த அழகிய ஓனு கொட்டி தீத்தாரு. இப்படி ஏமாத்துறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்களே.
சனியனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அதை சொன்ன உடனே கனி வந்து எனக்கு தெரியும், எனக்கு திட்டு விழுகும்னு தெரியும், இருந்தாலும் வேணும்ட்டே தான் செஞ்சேன். இதெல்லாமே வந்துட்டு இவர் லாஸ்ட் வீக்ல பேசியிருப்பாரு இல்லையா, வீக்கெண்ட் எபிசோட்ல. வியானா வருவாங்கன்னு ஆர்வமா உட்கார்ந்துருந்தேன், வியானா வந்த உடனே என்னை வச்சு செஞ்சா அடுத்து இன்னும் 2 பேர் வர போறாங்க, அதுவும் முக்கியமா சுபிக்ஷாலாம் வந்து என்ன பண்ண போறானே தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு. சோ அந்த சீனை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சுபிக்ஷாவும் கனியும் பண்ணாங்க. பாவம் மனுஷன் உடஞ்சு போய் பயந்துமே போயிட்டாரு. சபரி வந்துட்டு ஒரு இடத்துல ஆறுதல் சொல்றாரு, இல்லடா இது பிராங்கா தான் இருக்கும், அவங்க உங்ககிட்ட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட இல்ல நிஜமா தான் பண்றாங்க, அவங்க வந்து மேனிபுலேட் ஆயிட்டு இருக்காங்க எதையோ பார்த்து, இல்லைன்னா இவ்வளவு தூரம் பண்ண மாட்டாங்க, முறைச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாரு. இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அதே டைம்ல வந்து ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்களும் உள்ள வந்து அவங்க என்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. எஃப்ஜேவெல்லாம் வந்து விக்ரம் மேல விழுந்து கட்டி பிடிச்சி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே படுத்து கிடந்தாரு. மிஸ்யூன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. இது நடுவில் தேவையே இல்லாத ஒரு கண்டென்ட்டா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரோரா அண்ட் துஷாருடைய லவ் ப்ரப்போசல் சீனை தான் நான் சொல்லுவேன். துஷார் கிட்ட வந்து நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த வந்து அரோரா உருக்கி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை வந்து துஷார் கிட்ட கொடுத்தாங்க. வினோத் வந்து பாட்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது பெண்ல எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேமரால பார்த்து அந்த பெண்ணை புடுங்கி வச்சாரு. ஆனா அரோராக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் எழுதுறதுக்கு எங்க இருந்து பெண் கிடைச்சதுன்னு தெரியல. ஏன் அந்த பெண்ணை பிக் பாஸ் வந்து வாங்கி வைக்கல அப்படின்னு புரியல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அரோரா வந்து துஷாருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, அதை துஷார் கிட்ட காமிச்சிட்டாங்க. துஷார் அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆனாலுமே ரொம்ப சட்டிலா அரோராவை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு, நல்லா கேம் ஆடுற, நான் உன்னை இங்க பார்த்தேன், இப்ப நீ எங்கேயோ இருக்க அப்படின்னு சொல்லி கேமை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அரோரா வந்துட்டு, நான் எழுதினது எதுவுமே கேமை பத்தி கிடையாது, இது வந்து என்னோட எமோஷன்ஸ் பத்தி எழுதியிருக்கேன், நீ வந்து அந்த மெசேஜுக்கு ரொம்ப வேணாம், ஐ மிஸ் யூன்ற ஒரு வார்த்தையாவது நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்டாங்க. அதுக்கு துஷார் வந்து அதை சொல்லிதான் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மிச்ச விஷயங்கள்லாம் அவங்க பேச பாக்குறாங்க. அப்ப துஷார் சொல்றாரு, எதையுமே நம்ம இதுக்குள்ள வச்சு பேச வேணாம், வெளியில போய் பேசலாம் அப்படின்னு. இருந்தாலும் அரோரா வந்துட்டு, நான் இந்த வீட்டுக்குள்ளதான் வந்துட்டு ஒரு பையனை பத்தி பேசினா தப்புதான், யாருக்கு தான் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சேன். உன்னை பத்தி பேசினா எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா நான் பண்ணேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த தலரூம்க்கு வந்து உன்னோட போட்டோஸை பார்த்திருக்கேன், சோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், யாரை பத்தியும் யோசிக்கல, என்னோட இமேஜ் என்ன ஆகும் எதுவுமே யோசிக்கல, இப்ப நீயும் வந்து உன் இமேஜை பத்தி யோசிக்காம உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அரோரா கேட்கறாங்க. இவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது தப்பு. அது இல்லாம வெளி உலகத்தை போய் துஷார் பார்த்துட்டு வந்திருக்காரு, பல அடிகள் வாங்கிட்டு வந்திருக்காரு, அவங்க வீட்லயும் சொல்லி அமைச்சிருப்பாங்க பார்த்து நடந்துக்கோ அப்படி இப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது துஷார் வந்து அதே தப்ப திரும்பி பண்ண மாட்டாரு இல்லையா. துஷார் கொஞ்சம் சேஃபாவே வந்து இல்ல இதை பத்திலாம் நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அரோரா எழுந்து வந்து சரி வா அப்படின்னு கட்டி பிடிக்க வராங்க. அப்பவுமே வந்து துஷார் வேண்டாம், நம்ம வந்துட்டு வெளியில போய் பாத்துக்கலாம், இதை பத்தி நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியேயும் போயிட்டு ஆதிரை கிட்ட சொல்றாரு துஷார், நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எல்லாம் தெரியும்ல, அதை வந்து இவகிட்ட கன்வே பண்ணு, கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது அரோரா வந்து, என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே வந்து அரோரா அந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணாங்களோ துஷார் கிட்ட அதையே திரும்ப பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் துஷார் வந்து அங்க அதுக்கு இடம் கொடுக்கல. பட் எனக்கு என்னன்னா, இவ்வளவு விஷயத்தையும் எதுக்காக காமிச்சிங்க ரீசனே இல்லாம அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன் அரோரா வந்துட்டு பாருங்க எதை பத்தியும் கவலைப்படாம அவங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே வெளியில காட்டுறாங்க பாருங்க, எவ்வளவு ரியலா இருக்காங்க பாருங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறீங்களா, இதுல கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறதுக்காக எதையோ வச்சு ஓட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ இதே நேரத்துக்கு சுபிக்ஷாவும் போயிட்டு வியானா கிட்ட கேட்டுட்டு வராங்க, நான் வந்து உனக்கு பின்னாடி பேசுறேன்னு சொன்னியே, என்ன பேசுறேன் நான் உனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வியானா சொல்றாங்க, வந்துட்டு வியானாக்கு முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சுபிக்ஷா வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, இது கேம், நான் இவங்களுக்கு முன்னாடி போக கூடாதுன்னு சொல்றது என்ன தப்பு இருக்குன்னா, ஓ அது தப்பு இல்லையா, நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், க்ளோஸா இருக்கணும், என்ன புரியலையே, கேம் உள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் பாக்குறீங்க, இங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாகுது, சோ பாண்ட் உருவாயிடுச்சுன்னா உன்னை நான் நாமினேட் பண்ணக்கூடாது, உன்னுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டக்கூடாது, இல்ல வந்து நான் உன்னை வந்து காம்படிஷனாவே பார்க்க கூடாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. சோ சுபிக்ஷா வந்துட்டு உங்களை காம்படிஷனா நினைச்சது வந்து எந்த விதத்துல தப்பு. இதை வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்லயே வந்து வியானாக்கும் சுபிக்ஷாக்கும் இது விஷயமா ஒரு சண்டை வரும். சுபிக்ஷா கேட்பாங்க, என்ன நான் தான் வந்து நின்று இந்த ஃப்ரண்ட்ல, நீ அவளுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி என்னையே விட்டு கொடுத்து பேசினியே அப்படின்னு கேட்கும் பொழுது வியானா வந்து இட்ஸ் அ கேம், சோ இதுல வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்ன வியானா வந்து இப்போ சுபிக்ஷா வந்து இவ போறதுக்கு முன்னாடி போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். சோ அது வந்து தப்பா தெரிஞ்சுச்சான், அது கேமா தெரியலையா, அது அவங்க எமோஷன்ஸோட விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுச்சான். இது நியாயமே இல்லாத விஷயம். அடுத்து நீ என்ன நாமினேட் பண்ணிருக்க அப்படின்னு வேற ஒரு சண்டை. ஏன் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டா தான் நாமினேட் பண்ணக்கூடாதா என்ன, ஏதோ அர்த்தமே இல்லாம எதையோ பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசுறது. அது இல்லாம அவங்க செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா வேற சொன்னாங்க. ஏதோ ஒரு டாஸ்க்ல வந்து பேப்பர்ல வந்து வியானா அப்படின்னு எழுதி காமிச்சிருந்தாங்களாம், நீ என் நேம் தான் எழுதியிருந்த அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா வந்து, நான் நல்லா பாத்தீங்களா நான் உங்க பேரே எழுதல, நான் கமுருத்து நான் சாண்ட்ரா நேம் எழுதியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. இனிமே வந்து சுபிக்ஷா வந்து நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வியானா சொல்றாங்க, நான் மீம்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது மீம்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னு. ஏங்க மீம்ஸ்ல என்னன்னாலும்
எப்படினாலும் மாத்தி போடலாம், எப்படினாலும் எடிட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒழுங்கா பாத்தீங்கனாலும் அது போய் எபிசோட்ல பார்த்து இப்படிதான் நடந்துதான்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது தானே நியாயம். அதை பார்த்துட்டு நம்பிட்டு வந்து இவ்வளவு பெரிய ஷோல உட்கார்ந்து பேசுறது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம். சோ அதுதான் வியானா பண்ணிருக்காங்க. விக்ரம் விஷயத்திலயும் இதான் ஏதோ சின்ன சின்ன கிளிப்ஸை பார்த்துட்டு வந்து விக்ரம் அந்த கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க வியானா. அவங்க மனசுல உண்மையா இருக்கிற விஷயமே வேற. எஃப்ஜே விஷயத்துல வந்து நம்மள தப்பா ட்ராக் மாத்தி விட்டுட்டாங்க. இவர் பேச்சை கேட்டு நம்ம வந்து எஃப்ஜேவை ஒரு லவ் ட்ராக் ஓட்டிட்டு போய் நம்ம வெளியில போயிட்டோமே அப்படிங்கிறது தான் விக்ரம் மேல இருக்கிற கோவமே வியானாக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் விக்ரம் வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க உள்ள. அது டைரக்டா இந்த விஷயத்தினாலதான் சொன்னா அந்த விஷயம் திரும்பவும் டிபேட்டுக்குள்ளாகும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த விஷயத்த டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மனசுல இருந்த அத்தனை குறையும் எங்க கொட்டுறது அப்படின்னு தெரியாம இருந்த விக்ரமுக்கு சுபிக்ஷா அண்ட் உள்ள வந்திருந்தாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டு இருந்தாரு மனுஷன். வியானா வந்து இப்படி பேசிட்டா, அந்த வாரம் ஃபுல்லா வந்து என்னதான் கெட்டவன், உலகத்திலேயே இவன் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணா. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, நான் என்ன அவளுக்கு அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் புலம்பிட்டு இருந்தாரு. அவங்க எதையோ பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, விடுங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அது இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க இன்னும் அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு சுத்தமா வர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கனி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அதுதான் எனக்கும் சரின்னு படுது. இங்க வந்து வியானா விக்ரமுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கூட வேல்யூவே பண்ணல. அப்படி கொஞ்சம் கூட வேல்யூவே பண்ணாத ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நான் வந்து உன்னை இன்னும் அண்ணன் தான் நினைக்கிறேன், நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தமே இல்லை. அது வந்து நம்மளோட வீக்னஸா தான் பார்ப்பாங்க. இவன் என்ன பண்ணாலும், இவன் என்ன அடிச்சாலும் தாங்குவான்டா, இவனை எப்படினாலும் நம்ம வந்து வச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அதை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு விக்ரம் எந்தவித பெரிய துரோகமும் செஞ்சிடல, எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப தப்பாலாம் அவங்கள பத்தி பேசிடல. பட் ஸ்டில் வந்து விக்ரம் மேல அவ்வளவு வன்மம் இருக்கு வியானாக்குன்ற பட்சத்துல விக்ரம் வியானா விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அதே தான் வந்து விக்ரமும் சொல்றாரு, நான் வந்து இப்ப பேசுறது இல்ல, சோ இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு வியானா நினைச்சாங்கன்னா அவங்க தான் ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரணும், என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாங்க. அண்ட் அதே டைமுக்கு கனி கேட்கறாங்க, சரி இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப ஏன் சாரி கேட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு விக்ரம் ஏதாவது பதில் சொல்வார். நம்ம காத்துட்டு இருக்கும்போது சுபிக்ஷா பாஞ்சி பதில் சொல்றாரு, இவர் என்ன மாதிரியே தான், எங்க அவங்க ஹர்ட் ஆயிட போறாங்களோ அப்படின்னு நினைச்சு இவர் சாரி கேட்டிருப்பாரு. கான்வர்சேஷன் இங்க முடிஞ்சிச்சு. கனி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வர்த்துல, நீங்க வியானா கிட்ட போய் திரும்பி பேச ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. அண்ட் அவங்களும் வந்து சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்டாங்களா, அந்த சாரியுமே வந்து வருத்து கிடையாது, தெரியாம நான் கேட்டுட்டேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணாங்க கனி. ஆக்சுவலி இந்த அன்பு கேங் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, பார்க்க நல்லா இல்ல, அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த கடைசி வாரங்கள்ல பார்க்கும்போது இவங்களை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் ஃபீலிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் நேத்து பிராங்க் பண்ணி விக்ரம் மேல சுபிக்ஷா பாஞ்ச போலாம் வந்துட்டு ஒரு கண்ணே கலங்கிருச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டுக்குள்ள கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளவு அழகான பாண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளவு அழகான ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. சோ இந்த விஷயங்கள் தான் நேத்து எபிசோட்ல நடந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து நிறைய ஓட்ஸ் விழுந்தது அப்படிங்கிறதுனால அது வந்து டெக்னிக்கல் கிளிச்சா இருக்குமா, இல்லைன்னா வந்துட்டு இல்ல எண்டோமல் செய்து சரியா இருக்குமா அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க யாரு வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.